So we know that we are very safe in your presence, Lord. நாங்க ரொம்ப ரொம்ப பத்திரமா இருக்கிறோம், நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒருவேளை எங்க சிந்தைக்குள்ள பத்திரமா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமானால் அந்த எண்ணத்திற்கு அது மாயை, அது இல்யூஷன், அது ஒரு தவறான புரிதல் அப்படி சொல்லி நாங்கள் சொல்லி புரிய வைக்கிறோம். ஏசப்பா, எஸ், we give clarity to our mind, we speak to our mind. I'm very safe, I'm very safe. எங்கிருந்து அந்த இன்செக்யூரிட்டியை பிக் பண்ணியிருந்தாலும், அது சோர்ஸ் எப்படியா இருந்தாலும், அதோட தன்மை பொய்ங்கிறதுனால அதை நாங்க டோட்டலா இக்னோர் பண்றோம். அங்க எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே அந்த மாதிரியான எண்ணங்களை, எமோஷன்ஸை, எதிர்காலத்தை குறித்து இருக்கிற பயங்களை எல்லாத்தையும் நாங்கள் அப்படியே இக்னோர் பண்றோம். ஏசப்பா, we just release it, let it go into nothing அப்படி சொல்லி நாங்கள் ரிலீஸ் பண்றோம்ப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். ஏன்னா இதெல்லாம் வருகிறது இருளிலிருந்து, இருளின் அதிகாரத்தில் இருந்துனா, இருள் என்பதற்கு ஒரு ஆள் தத்துவமும் கிடையாது, அது ஒரு என்டிட்டியும் கிடையாது, அதுக்கு ஒரு தன்மையே கிடையாது. அதனால அதிலேருந்து உருவாக்கப்படுகிற எந்த விதமான காரியத்துக்கும் நாங்க அட்டென்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு எங்களுக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறதுக்காக நன்றி. ஏன்னா வெளிச்சத்திற்கு மட்டுமே வல்லமை உண்டு என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. தேவனுடைய வெளிச்சம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னம் எங்களுக்குள்ள இருந்து அது அப்படியே ஃப்ளோ ஆகுறது. அதுக்கு ஒரு தன்மை இருக்குது, அது சப்ஸ்டன்ஸா மூவ் ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியும்ப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், உங்களுடைய உண்மை, உங்களுடைய சத்தியம் அப்படியே வியாபிக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். we come against every negativity in the name of Jesus. yes holy spirit, yes lord. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லாருடைய மனநிலையையும் நான் ஏசப்பாக்கு ஒப்பு கொடுக்கிறேன். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறேன். கிறிஸ்துவுக்கு ஒரு விரோதமாய் எழும்புகிற எல்லா விதமான இமேஜினேஷன்ஸும், நெகட்டிவ் திங்கிங் எல்லாத்தையும் ஆண்டவரே நான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறேன். எஸ் லார்ட், லெட் யூ ரெயின் லார்ட். நீங்க ஆளுகை செய்கிறதுக்காக நன்றி. நாங்க வில்ஃபுல்லா விட்டு கொடுக்கிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் லார்ட். ரீதாராமா ஷாக்காரா பௌரதா லைஹா சித்திரே மே காராதா லாஹா சித்திரே மே ஓரா மாஷாதா லாதரே மே காரா பௌஷதா லா சித்திரே மே காரா பௌஷதரமா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஜீசஸ். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கனெக்ட் ஆகிற ஒவ்வொருத்தருக்குள்ள ஆண்டவரே, they need something, they are in need of something lord, they need some encouragement. ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு பதில் வேணும், ஒரு தெளிவு வேணும். ஆண்டு பிரசனத்துல இருக்கிற ஏதான் வேணும். எனக்கு நல்லா ஃபீல் பண்றேன், அதனால ஐ வாண்ட் டு பி வித் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் பிரேயர்ஸ்னு வரவங்க இருப்பாங்க. ஸோ ஒருத்தரோட நீட் ஒரு வித்தியாசமா இருந்தாலும், நீ தாயின் மார்பகத்தை உடையவர், எல்லாருக்கும் ஆல் சஃபிஷியண்டா நீங்க இருக்கிறீங்க. ஒருத்தருடைய தேவையும் அந்த தேவையின அந்த மத்தியில நீங்க சந்திக்கிறீங்க. ஒவ்வொருவரும் விசாரிக்கப்பட்டதாய் உணர வைக்கிறது உமால மட்டும்தான் முடியும். ஸோ தேங்க்யூ லார்ட் ஃபார் யர் மினிஸ்ட்ரி. இப்போ கூட பரிசுத்த ஆவியானவர் நீங்க எங்க மத்தியில இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இட் இஸ் நாட் அ பர்சன். இப்போ இவங்க எல்லாம் தேடி கூடி வருகிறது ஏதோ ஒரு சிஸ்டரை, ஒரு பிரதரை அல்ல ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாய் எல்லாரையும் ஒரே விதமாய் நேசிக்கக்கூடிய எஸ் லார்ட், உங்க அன்பை தேடி ஆண்டவரே, உம்முடைய அன்பை தியானிக்க, உங்களுடைய அன்புல ஆழத்துல வளர ஆண்டவரே ஒவ்வொருவரும் நாங்க கூடுகிறோம். So we want to listen from you Lord. நீங்க எங்களோட பேசுகிறதுக்கு தான் நாங்க காத்திருக்கிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். எங்களோட பேசுகிறதுக்காக நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாங்கள் பிழைத்திருக்கிறோம் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. இது வரைக்கும் your word led us Lord. வார்த்தையானவர் நீங்க எங்களை நடத்தினீங்க. பரிசுத்த ஆவியானவர் சத்தியங்களுக்குள்ள எங்களை தெளிவுபடுத்துறீங்க. உங்களுடைய அரவணைப்புக்குள்ள எங்களை அப்படியே மூடிக்கொள்ளுகிறீங்க. எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாதபடி, அதை நாங்கள் உணராதபடி எங்களை காத்துக்கொள்ளுகிறீங்க. தேங்க்யூ லார்ட். இது எல்லாற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவுடைய அன்பு எங்களை இழுத்து கொள்ளுகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஈர்ப்பு மற்ற எல்லாவற்றை காட்டிலும் அதிகமா இருக்கிறதுக்காக நன்றி. தேங்க்யூ ஃபார் ரியலி புல்லிங் அஸ் டுவர்ட்ஸ் யூ லார்ட். உம்மிடத்துல எங்களை இழுத்து கொள்ளுகிற அந்த காரியத்துக்காக நன்றி. பிகாஸ் உங்க அன்புக்கு மட்டுமே அந்த வல்லமை உண்டு.
ஸோ எந்த விதமான காரியங்களை எங்களை பிடித்து வைத்திருக்க ட்ரை பண்ணாலும், மேபி அவர் ஓன் ஈகோ, எங்க சுய புத்தியா இருக்கட்டும், இல்ல நாங்க கேட்ட பொய்களா இருக்கட்டும், அறியாமை இருளா இருக்கட்டும், ஆண்டவரே, வாட் எவர் இஸ் த பாண்டேஜ், எல்லாத்துக்கும் மேல எல்லாவற்றிலும் இருந்து, இருளின் அதிகாரத்தில் இருந்து எங்களை ஆண்டவரே ஆச்சரியமான ஒளிக்கு நீங்க இழுத்து கொள்ள வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புகிறோம், நாங்க விசுவாசிக்கிறோம். அப்படிதான் நாங்க பிரசன்ஸ்க்கு வந்திருக்கிறோம். உங்க ரட்சிப்பை நாங்க ரொம்ப வேல்யூ பண்றோம். எங்களுக்குள்ள துவக்கின நல்ல துவக்கத்தை நாங்க ரொம்ப 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 வேல்யூ பண்றோம். ஏசப்பா, தேங்க்யூ ஜீசஸ். எங்களை அதிகமாய் இன்னும் அதிகமா உங்ககிட்ட சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதிக வெளிச்சத்துக்குள்ள எங்களை நடத்திக்கிட்டே வரீங்க. டே இன் அண்ட் டே அவுட் வி ஆர் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். நாங்க பத்திரமா ரொம்ப சேஃபா எங்களை ரொம்ப கன்வீனியன்ட்டா கம்ஃபர்டபுளா வச்சு எங்களுக்கு காரியங்களை சொல்லி கொடுக்குறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட். ரீதரா மஷக்கரா பேதரா மௌஷதலா சிதிரேமி ஓரா மஷாதலா ஹாசதிரேமே ரதலா கரபௌஷதரமா. லார்ட், உங்க கரத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு நான் இல்ல சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே, உங்க கரத்துக்குள்ள நான் இருக்கிறேன். ஆண்டவரே, உங்களுக்குள்ள நான் இருக்கிறேன். நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க, நான் உமக்குள்ள இருக்கிறேன். நாம ஒன்றா இருக்கிறோம். ஆண்டவரே, சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. நான் உமக்குள்ள இருக்கிறேன் இசப்பா, நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க, நாம ஒன்றா இருக்கிறோம். ஆண்டவரே, எஸ், உமக்குள்ள நான் செய்கிறேன், உமக்குள்ள நான் இருக்கிறேன். யூனோ யாராச்சும் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி சொதப்பிட்டேன், எனக்கு வந்து தெரியல, நான் வந்து அது மாதிரி ஏதாவது ஃபீல் பண்றீங்கன்னா, யூனோ நீங்க எதை செய்திருந்தாலும், ஒருவேளை எதை அறியாமையில செய்திருந்தாலும், இல்ல தெரிந்தே செய்திருந்தாலும், இல்ல வாட் எவர் யூ ஃபெயில்டு, அந்த விஷயத்தை குறித்து நீங்க வந்து அங்கலாய்க்க வேணாம். பிகாஸ் எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் காட்ஸ் ஹேண்ட். புரியுதுங்களா? சோ நீங்க ரொம்ப சேஃபான இடத்துல தான் இருக்கிறீங்க. நீங்க எப்படி எப்படி ஒரு பிசாசு ஒரு மாயை மைண்ட்ல கிரியேட் பண்ணுவான்னா, விழுந்துட்டாங்க விழுந்துட்டாங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருந்து விழுந்துட்டாங்க இப்படிலாம் இந்த வேர்ட் எல்லாம் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? பின் பின் மாறி விட்டார்கள், விழுந்து விட்டார்கள் அப்படின்னு இந்த வேர்ட் எல்லாம் நான் ஆண்டவருக்குள்ள வந்து அந்த டைம்ல கேட்கும் போது எனக்கு என்ன ஃபீல் வரும்னா, அந்த மலை உச்சியிலேருந்து டமால்னு விழுந்தா என்ன ஒரு ஃபீல் இருக்கும்? அதை நினைக்கும் போதே பயமா இருக்குல்ல? ஐயோ அப்படின்னு. யாருக்கெல்லாம் ஹைட் பார்த்தா பயம்? ஹைட்ல இருந்து கீழே பாக்குறது பயம். இந்த மேல மொட்டை மாடியில இருந்து அது கீழே பாக்குறது, அந்த காரிடர்ல இருந்து பாக்குறது எல்லாம் பயமா இருக்கும்ல. அது மாதிரி இந்த பின் மாறிட்டாங்க, விழுந்துட்டாங்க, இது இப்படி விழுந்துட்டாங்க அப்படியெல்லாம் கேட்கும் போது ஐயோ எங்கேயோ விழுந்துட்டோம் போல இருக்கு. அஹ் காணாமலே போய் இன்னும் இல்ல சில நேரத்துல சினிமால சீரியல்ல இல்ல ஏதாவது விஷுவலா நம்ம மேல இருந்து ஏதாவது கீழே விழுறத பாக்குறோம்ல. அப்படின்னா அது என்ன பதிஞ்சிருக்கு நமக்கு? கீழே விழுந்தாலே என்ன, எங்க எங்கேயோ ஏதோ மோசமா நடக்குது, காணாமே போறோம் போல, என்ன நடக்குதுன்னே தெரியல, அது ஒரு பயத்தோட உச்சக்கட்டம். விழுறதுனாலே அப்படிதான் அப்படின்னு நமக்கு பதிஞ்சிருக்கா? சோ அதனால இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நான் கேட்கும் போது எனக்கு ரொம்ப பயம். இசப்பா, இந்த பின்மாற்றம்ங்கிறாங்க, இப்படின்றாங்க. நான் இது எப்படி இவ்வளோ ஜாக்கிரதையா நம்ம இருக்கிறது? அப்படியே நம்ம தப்பு செய்யாம எப்படி இருக்கிறது? அப்படியே நான் தவறுனாலும் இப்போ எது எது பாவம்னும் போது நியூ டெஸ்டமெண்ட்ல சிந்தனையிலேயே பாவம்ன்றார். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல விபச்சாரம் செய்யும் போது பிசிக்கலா ஒருத்தன் விபச்சாரம் செய்யறது தான். ஆனா நியூ டெஸ்டமெண்ட்ல ஆண்டவர் சொல்றாரு, நீ கண்ணுல ஒரு பொண்ணை உத்து பார்த்தாலே நீ முஷ்ட, யூ ஹவ் டன் இட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப அவ்வளோ ஜாக்கிரதையா எப்படி ஆண்டவரே இருக்கிறது? இப்ப பின்மாற்றத்துக்கு என்ன ஒரு இது அப்படின்னு. அப்போ இந்த எனக்கு அப்ப இருந்த அந்த இதுல எனக்கு ஆண்டவர் பேசி சொல்லி கொடுத்த சில விஷயங்கள், அந்த குயவன் கையில அந்த களிமண் கெட்டு போயிற்று அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. யாரெல்லாம் படிச்சிருக்கிறீங்க இந்த வசனம்? அது வந்து ஒரு பாஸ்டர் ஒரு முறை விளக்குனாங்க. when I was 24 years old. இந்த வசனம் 20 அந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு 2 3 வருஷம் கழிச்சு அது கேட்கிறேன். அப்பதான் இந்த குழப்பம்லாம் வருது. வசனம் படிக்க ஆரம்பிக்கிறோம், நம்ம ட்ரை பண்றோம் புதிய ஜீவியத்துக்குள்ள, அப்ப சில நேரத்துல மிஸ் பண்றோம். சரியான ஜெபத்துல அப்படியே ஆரம்பத்துல இருந்த அந்த ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகுது. அப்போ ஐயோ நம்ம பின்மாறுறோமோ, நம்ம ஆண்டவருக்கு கரத்துல இல்லையோ, நம்ம விழுந்துட்டோமோ அப்படிலாம் தோணுது இல்ல. சோ அந்த டைம்ல அந்த வசனம் எனக்கு அப்படி ஒரு வெளிச்சத்தை கொடுத்தது. இங்க பாரு, வாட் எவர் ஹேப்பன் டு யூ, ஹேப்பனிங் டு யூ, இப்போ உனக்கு வருகிற எண்ணங்களா இருக்கட்டும், நீ மிஸ் பண்ற ஃபெயில் ஆகுற விஷயங்களா இருக்கட்டும், நீ முடிவெடுத்த காரியங்கள், நீயே வேணும்னு போய் சொதப்பினதா இருக்கட்டும், ஆண்டோட சத்தத்தை கேட்க முடியாதுன்னு இல்ல, கேட்க பொறுமை இல்லாத செய்த விஷயங்களா இருக்கட்டும். ஓகே,
இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒருத்தர் ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு வேலை இருப்பீங்களா இருக்கும். எது நடந்தாலும் எங்க நடக்குதுங்கிற ஹோப் நமக்கு இருக்கு. ஆண்டவருடைய கரத்துல தான் இருக்கிறீங்க. கரத்துல தான். சோ விழுந்தாலும் எங்கன்னா இந்த குஷன் எஃபெக்ட் மாதிரி இருக்கும் பாத்திருக்கீங்களா? இந்த டிராம்போலின்ல எல்லாம் ஜம்ப் பண்ணும்போது கீழே அப்படியே ஜம்ப் பண்ணி மேல போவாங்க. அப்படி கஷ்டமே படாம பவுன்ஸ் பண்ணுவாங்க. இந்த பின் குஷன் எஃபெக்ட் அப்படின்வாங்க. அப்படி பவுன்ஸ் பவுன்ஸ் பண்ணி குழந்தைங்க விளையாடுறத பாத்திருக்கீங்களா? டிராம்போலின் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம கீழே விழுந்து எங்கேயோ பீஸ் பீஸா போறது இல்ல, காணாமையே போறது இல்ல. ஆண்டவருடைய காக்கிற கரத்துல தான். ஈவன் இஃப் வி மிஸ், இட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் த சேஃபஸ்ட் பிளேஸ். ஆண்டவரோட பிரசனத்துக்குள்ள, அவரோட கரத்துக்குள்ளதான் நடக்குது. வேற எங்கேயோ நம்ம போய் விழுந்துடல, காணாம போயிடல. ஓகே, ஸோ ஃபீல் சேஃப். ஃபீல் சேஃப். என்ன மாதிரி சொதப்பலா இருந்தாலும் பிரச்சனையே இல்லைங்க. அன்டில் we are aware ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய முடியும்னு ஆண்டோட பிரசன்னத்துக்கு நீங்க அவர்கிட்ட பேசிக்கிட்டே தப்பு செய்வாங்க சில பேர், பாத்திருக்கீங்களா? சில நேரத்துல எனக்கு தோணும், குழந்தைங்க கிட்ட நம்ம இரிட்டேட் ஆகுறோம்னு வச்சுக்கோங்க, பெரிய தப்பெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் அடுத்து நீங்க வந்து அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிருப்பீங்க. பேசவே கூடாது, அமைதியா தான் இருக்கணும் அப்படின்னு தோணும். இல்ல குழந்தைங்க கிட்ட இப்படி நடத்தக்கூடாது அப்படின்னு தோணும். நமக்கே தெரியும் சில நேரத்துல டிக்டேட்டர்ஷிப் பண்றோம் அப்படின்னு தோணும். ஆனா அது மீறி ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே, சப்பா எனக்கு தெரியும் நான் பண்றது தப்புன்னு, நான் இப்ப பேசுறது தப்புன்னு எனக்கு தெரியும், நான் இப்ப ஆர்கியூ பண்றது தப்புன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் என்னால முடியல ஆண்டவரே. எனக்கு நான் என்ன பண்ணுவேன், என்னால முடியல. நான் எனக்கு பேசணும், பேசுறேன் அப்படின்னு சொல்லி ப்ரீபெய்டா யாரெல்லாம் ஆண்டுகிட்ட சொல்லிட்டு செய்யறீங்க? ஏன் அது மாதிரிலாம் இருக்கா? நான் வந்து இதெல்லாம் ரொம்ப சீரியஸா ஒரு வேலை கில்ட்டி ஆகி குழம்பிட்டு இருந்தீங்கன்னா, அவ்வளோ எல்லாம் குழம்ப தேவையில்லைங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றேன். அஹ் செஞ்சுக்கிட்டே இருக்கும் போதே நமக்கு தெரியும், அவேராவே செய்வோம். தெரியாம செய்யறது வேற, தெரிஞ்சு செய்யறது வேற, அப்படி தெரிஞ்சுக்கிட்டே செய்யறது வேற, முன்கூட்டியே ப்ரீபெய்டா செய்யறது வேற. நம்ம ஆண்டவர், ஏன் ஆண்டவர் ஹி நோஸ் என்னால முடியலன்னு அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆங்கிள் நம்ம இது பண்ணும். இன்னும் ஆண்டவர் வந்து ஆஹ் அதுக்காக ரிப்பீட்டடா நீங்க அதையே செய்ய விருப்பம் இருக்காது கண்டிப்பா உங்களுக்கு. அதையே ரிப்பீட்டடா செய்ய விருப்பம் இருக்காது. யூ வாண்டட் டு லேர்ன் அ லெசன், யூ வாண்டட் டு கெட் பெட்டர். ஆனா உங்களுக்கு அது தெரியல, அறியாமை நிமித்தம் தான். ஒரு விஷயம் திருப்பி திருப்பி ஒருத்தங்க செய்யறாங்கன்னா என்னன்னா, பாஸ்ட் மிஸ்டேக்ல இருந்து லேர்ன் பண்ணிக்கலன்னு அர்த்தம், லேர்ன் பண்ணிக்க பலன் இல்லைன்னு அர்த்தம், லேர்ன் பண்ற அளவுக்கு யாரும் அவங்களை தெளிவுபடுத்தலன்னு அர்த்தம். ஏன் அதை திருப்பி செய்யறாங்க, வாட் இஸ் த grip that is holding themன்னு சொல்லி கொடுக்கலன்னு அர்த்தம். புரியுதுங்களா? when everything comes together, ஒருத்தங்க சரியா ஜட்ஜ் பண்ணாம இல்ல, இட் இஸ் ஓகே டு மிஸ், ஆனா இது மாதிரி செய்யறதுக்கு செய்யாம இருக்கிறதுக்கு உனக்கு பலன் இருக்குது, இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நம்மள மீறி நம்ம ஓவர் கம் பண்ணுவோம். ஆண்டவர் அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்குவார். அதனால நம்ம என்ன ரேஞ்ச்ல இத பண்ணாலும் வி ஆர் இன் ஆண்டோட அப்படியே அற்புதமான அந்த சூப்பரான அன்பான அந்த மெத்து மெத்துன்னு இருக்கிற கரத்துல தான் விழுறோம். ஆனா வெளியில பாக்குறதுக்கு நீங்க பெருசா நஷ்டப்பட்ட மாதிரி தெரியலாம். ஓகே, பண விஷயத்துல ஒரு வேலை மிஸ்டேக்ஸ் பண்றீங்கன்னா ஒரு சில நஷ்டப்பட்ட மாதிரி தெரியலாம். அது வந்து என்னது, இல்யூஷன். அது கிடையாது. அதுல இருந்து நீ கற்றுக்கொண்டு ஆண்டோட பிரசன்னத்துல பத்திரமா பவுன்ஸ் ஆகி நீங்க எழும்புவீங்க பாருங்க. அந்த பவுன்ஸ் வந்து நீங்க உங்க நஷ்டத்தை எல்லாம் 10 மடங்கு உங்களுக்கு திருப்பி கொண்டு வந்து கொடுத்துரும். பிகாஸ் ஆண்டோட கரத்துல எது நடந்தாலும் எனக்கு நன்மைக்கே. ஏன்னா என் அப்பா என்னை வணைந்து கொண்டிருக்கிறார். நான் கெட்டு போனாலும், நான் தப்பே பண்ணாலும், நான் வந்து ஏதோ சொதப்பிட்டாலும், ஆனா ஆண்டோட பிரசன்னத்து மேல எனக்கு இருக்கிற தாகம், எனக்கு இருக்கிற வாஞ்ச, நான் சரியா இருக்கணுமேன்னு நினைக்கிற அந்த எண்ணம், அது எல்லாம் தான் வேணும். அது எனக்கு இருக்கிற பட்சத்துல இது மாதிரி ஆட்களுக்கு தான் அந்த சொல்றாரு, நீதிமான் எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். அது வந்து ஒரு குஷன் எஃபெக்ட் மாதிரி இப்பெல்லாம். அதனால இதுக்கு மேல யாரும் கில்ட் ஆகி ஷேம் ஆகி கூனி குறுகி நான் இவங்கள மாதிரி இல்ல, அவங்கள மாதிரி இல்ல, நான் அவங்களோட இவங்க பாவம் பாவி, நான் அவங்களோட பாவி 7 தரம். ஆஹ் அது அது மாதிரி எல்லாம் ரொம்ப எல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, யோசிச்சு மூளையை கசக்க வேணாம். ஓகே, ஸோ வி டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்மளுடைய செய்கைக்கு நம்ம பொறுப்பு எடுத்து தான் ஆகணும். சில நேரங்களில் கான்சிக்வன்சஸ் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கதான் செய்யுது. ஆனா வி டோன்ட் ஹாவ் ஹோப்னு கிடையாது. ஆண்டவர் நம்ம ரொம்ப அழகா, ரொம்ப 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 அழகா நம்மள என்ன பண்றாரு, வணைந்து 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 கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் கையில காரியங்கள் நடக்குதுங்கிறத பத்தி நீங்க நினைக்கும் போது நீங்க திரும்ப அதை தப்பு பண்ணுங்கிறதுக்கான வாய்ப்பே வராது. நீங்க செய்ய மாட்டீங்க. யூ கேன் சே நோ டு திங்ஸ். நீங்க அழகா ஓவர் கம் பண்ணுவீங்க. ஸோ கீழே விழுந்துட்டோம், கீழே ஒரு ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டோம்னு உடனே ஒரு ஒரு வாரம் டிப்ரெஸ் ஆகுறீங்கன்னா விஷயம் புரியலன்னு அர்த்தம்.
ஓகே, விஷயம் புரியலன்னு அர்த்தம். சி டாடி, அப்பா எனக்கு இப்படி இருந்ததுப்பா, இருக்கிறது இருக்கிற மாதிரி, எனக்கு இது மாதிரி இருந்தது, இருக்கு இது மாதிரி இருக்கு, நான் ஏன் இப்படி பண்றேன், எனக்கு என்ன பத்தி சொல்லிக் கொடுங்க. லீடர்ஸ் லீட் மீ டு ஆல் தி ட்ரூத் அப்படின்னா சகல சத்தியத்திற்குள் ஆவியானவர் நடத்துவார்னா பைபிள்ல ஜெனிசஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஸ்டார்டிங்ல நான் கத்துக்கும் போது ஜெனிசஸ்ல இருந்து ரெவலேஷன் லாஸ்ட் வசனம் வரைக்கும் சகல சத்தியத்துக்குள்ளும் நமக்கு வசன வசனமா கமெண்ட்ரி மாதிரி சொல்லி கொடுப்பாரு போல இருக்கு. அதுதான் ஆவியானவர் சத்தியத்தை நடத்துவாரு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு டைம்க்கு அப்புறம் ஆவியானவர் வெளிப்படுத்தினார், எனக்கு ஒன்னொன்னா சொல்லி கொடுத்தாரு. சகல சத்தியம்னா ஒரு விஷயத்தை இருக்கிறது இருக்கிற மாதிரி புரிந்து கொள்ளுகிற காரியத்தை ஆவியானவர் தான் சொல்லி கொடுக்க முடியும். எப்படின்னா, ஹவு திங்ஸ் ஒர்க், உன் உடம்பே எப்படி ஒர்க் பண்ணுது, உன் மூளை எப்படி ஒர்க் பண்ணுது, நான் எப்படி, என் பர்சனாலிட்டி எப்படி, என்னை பத்தியே எனக்கு கற்றுக் கொடுப்பதும் சத்தியத்தில் நடத்துவதுதான். என்னை சுற்றி இருக்கிறவர்களை கற்றுக் கொடுப்பது, சூழ்நிலையை கற்றுக் கொடுப்பது, என்ன நம்ம ஹேண்டில் பண்ற பிசினஸ கற்றுக் கொடுப்பது, எல்லாத்தையும் குறித்து எதை எல்லாத்த பத்தியும் சகல சத்தியம் உடனே நம்ம வந்து இருக்கிற உபதேசங்கள் டாக்டரின்ஸோட ஆழம் இது அதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதுவும் ஆனா லைஃபுக்கு தேவையான பிராக்டிக்கலான விஷயங்க, சும்மா சின்ன சின்ன விஷயம் தெரியாததுதான் பெரிய பெரிய தப்பு பண்றது. ஏன், அதையும் ஆவியானவர் சத்தியம்னு தான் எனக்கு சொல்லி கொடுத்தார். அதுவும் சத்தியம்தான். உன் உடம்பு இப்படிதான் வேலை செய்யுது, உன் மூளை இப்படிதான் வேலை செய்யுது, உன் ஆழ்மனது இப்படிதான் வேலை செய்யுது, உன் வார்த்தைகள் இப்படி பேசுறேன்னா உன் இருதயம் இந்த கண்டிஷன்ல இருக்குது, இந்த வழியில இருக்குது, இதெல்லாம் சொல்லி கொடுக்கதான் தெரியதான். ஓகே, நம்ம வந்து ஏதோ வந்து இது கிடையாது, ஃப்ளூக்ல கிடையாது, நம்மள வந்து ஆண்டவர் ஒரு செம்மையா தான் படைச்சிருக்கிறாரு. சோ படைத்தவர் என்னை குறித்து எனக்கு சொல்லி கொடுக்கும் போது அது சரியாதான் இருக்கும் அப்படின்னு என்னுடைய ஆள் தத்துவத்தை பத்தி, என்னுடைய மேல் மனதை பத்தி, என்னுடைய ஆழ் மனதை பத்தி, நான் எப்படி ஒர்க் பண்றேன்றதை பத்தி எல்லாம் கற்றுக்கொள்வதே பெரிய விஷயம். டெலிவரன்ஸ் இல்லையா? நிறைய நேரத்துல வந்து ஓ எனக்கு வர என்ன நார்மல் தான்ப்பா, ஓகே இது நார்மல் தான், என்னமே வர்றது பெரிய பாவம்ட்டு சில பேர்லாம் ரொம்ப டிப்ரெஸ் ஆகி ரொம்ப கில்ட்டி ஆகி என்கிட்ட வந்து கவுன்சிலிங் எல்லாம் கேட்கும் போது சில பேர் வந்து பயங்கரமா, ஏன்னா நான் அந்த ஸ்டேட்ல இருந்திருக்கிறேன், அதனால அவங்களுக்கு நான் சொல்லுவேன், எண்ணம் வருவதே தவறு அப்படின்னா நீங்க அப்படியே மிஞ்சிட நீதிமானா இருக்க ட்ரை பண்றீங்கன்னு அர்த்தம். இட் இஸ் கோயிங் டு ரியலி சக்யூ, உங்களால முடியாது. எண்ணம் வருவதே தவறு அப்படின்னு நினைச்சு அதை பாவம்னு நினைச்சு நீங்க ரொம்ப டிப்ரெஸ் ஆயிட்டு இருந்தீங்கன்னா அந்த அந்த பேட்டர்னை வச்சே என்ன பண்ணுவான் அந்த டிசீவர், he will try to trap you. ஓகே, ஆனா என்ன வரும்போது இது என்ன என்னன்னு கவனிங்க. இப்போ என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள்ங்க, ஒருத்தவங்க உங்களை இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க, டென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க, நீங்க தனியா உட்காந்துருக்கும் போதும் அவங்க பண்ண விஷயம் திரும்ப மைண்ட்ல மேல வருதுன்னு வச்சுக்கோங்க. உடனே ஏசப்பா, நான் எவ்வளவு ஒரு அன்பில்லாதவனா இருக்கேன் பாரு, என்னால என் மனுஷங்களை ஏத்துக்கவே முடியல பாருங்க, அவங்கள பார்த்தா எனக்கு இரிட்டேஷன் வருது அப்படின்ட்டு உடனே அதை பாவ கணக்குல போட்டீங்கன்னா நீங்க மீண்டு வரவே முடியாது. நீங்க என்ன பண்ணணும், ஜஸ்ட் டாக் டு ஹிம் அபவுட் தட். ஆண்டவரே, எனக்கு இது மாதிரி பாருங்க என்ன வருது, ஆனா வாட் ஷுட் ஐ டூ நவ், இதை குறித்து நான் என்ன செய்ய, இது எப்படி நான் ஹேண்டில் பண்ணேன்னு கேட்கும் போது அழகா ஆவியானவர் சொல்வார், அத வந்து அமுக்காத. அமுக்குனா என்ன அர்த்தம், ரப்பர் பந்த தண்ணியில போட்டு அமுக்குன மாதிரி. ஏன், தண்ணியில போட்டு அமுக்குனா என்ன ஆகும், நீங்க கைய வச்சு அழுத்திட்டு இருக்கிற வரைக்கும் உள்ள இருக்கும், திரும்ப என்ன ஆகும், சொயின்னு மேல வந்துரும். சோ அந்த மாதிரி எந்த எண்ணங்கள் உனக்கு வரும்போதும் அதை அமிழ்த்துறதை விட ஆவியானோட வெளிச்சத்தில் அதை பார்க்க ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் அந்த எண்ணத்துக்கு சரியான அந்த விஷயத்தை எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு சரியான ஆலோசனை அந்த நேரத்துல வெளிப்படும். அண்ட் யூ வில் பி ஏபிள் டு ஹேண்டில் இட். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, பரவாயில்ல, கோவம் வருதா, இட்ஸ் ஓகே, அது நார்மல் தான், அதனால நீ வந்து என்ன பண்ணாத, அந்த எண்ணத்தை அமிழ்த்தாத, ஆண்டவர் பேசுவார். ஜஸ்ட் ட்ரை டு ரிலீஸ். அந்த சூழ்நிலையில என்ன நினைச்சு பார்க்க முடியுதா, நான் அது கூட உன் கூட இருக்கிறேன்னு உன்னால நம்ப முடியுதா, அப்ப சேர்ந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிளஸ் பண்ணுவோமா, ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். அவங்க பேரை சொல்லி அவங்க முகத்தை பார்த்து, நான் ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிக்கிறேன், அவங்க மேல இருக்கிற எரிச்சல்கள்லாம் என்னை விட்டு அப்படியே போறதுக்காக நன்றி, உங்க தேவ அன்பு என்னை நிரப்புறதுக்காக நன்றி, அவங்கள நான் அப்படியே ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. ஒன் டைம் வரும், திரும்ப 2 நாள் கழிச்சு அவங்கள பத்தி என்ன வரும், திரும்ப நீங்க அப்படியே ஆவியான நடத்துவார். நீங்க ஒரு 10 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி ஆயிடும். அவங்க தாட் வந்தாலே அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடும், பீஸ்ஃபுல்லா இருக்கும். எதுவும் பெரிய ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஜிகு ஜிகுன்னு வராது. யாருக்கெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம் ஏற்கனவே நிறைய விஷயம் இது மாதிரி சொல்லி கொடுத்துருக்குறோம். நிறைய மருமகள்கள் மாமியார ஃப்ரெண்டா மாத்திருக்காங்க இந்த மெத்தட் மூலமாக, ஆவியானவருடைய ஆலோசனையை கேட்டு. அது மாதிரி நிறைய நாத்தனாருங்களும் இவங்கள அண்ணி மரங்களும் செட் ஆயிருக்காங்க, கோ சிஸ்டர்ஸ் ஒற்றுமையா இருக்காங்க.
கோ பிரதர்ஸ் ஒற்றுமையா இருக்கிறாங்க. அதே மாதிரி நெய்பர்ஸ், வேலை வேலை இடத்துல ஐயோ இரிட்டேஷன்னா இரிட்டேஷன், ஐயோயோ ஒருத்தவங்க இருக்காங்க இப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க, ஐயோ அவங்கெல்லாம் பாவம், அறியாமையில தான் அப்படி பண்றாங்க. எனக்கு வந்து இது பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் அந்த இடத்துல சர்வ் பண்றது, இப்படி எல்லாம் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். ஓகே. சோ இந்த அளவுக்கு டீப்பா ஆண்டவர் நம்மள டெலிவர் பண்ண முடியும். So, எந்த விஷயமா இருக்கு, இது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயத்த சொல்லுகிறேன். எதுலனாலும் நீங்க விழும்போதோ விழுதுன்றத வேர்டு உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன், ஆனா விழுறதுன்னு ஒண்ணு கிடையாது. ஓகே. எது வந்து நீங்க வந்து தவறா பண்றோம்னு உங்களுக்கு என்ன வந்தாலும் அதுல ஆவியானவர் இருக்கிறாரு. அது வந்து எல்லாரும் வந்து நம்மளோட பெஸ்ட் பார்ட்ல நம்ம கூட சந்தோஷமா இருப்பாங்க. when we perform well, people நம்ம கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சூப்பரா இருப்பாங்க. நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது, நம்ம பொருளாதாரத்துல நல்லா இருக்கும்போது, நம்ம நிறைய பேருக்கு உதவி செய்யும் போது, கொடுக்கும்போது. ஆனா ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப நம்ம க்ளோஸா இருக்கிற இடம் எங்க தெரியுங்களா ஆண்டவருக்கு? நம்ம ரொம்ப புரோக்கனா ஒரு விஷயத்த அப்படியே சங்கோஜப்பட்டு மறைக்க மறைக்க பாக்குறோம் இல்லையா? ஐயோ இது வந்து இது மட்டும் யாருக்கு தெரிய வேணாம், இதை மட்டும் நானே அதை குறிச்சு என்னை நினைக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிற இடத்துலதான் ஆவியானவர் கம்ஃபர்டபுளா இருக்கிறார். ஏன் ஆவியானவர் ரொம்ப கஷ்டம் எல்லாம் பட்டுட்டு இல்ல, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறாராம். பிகாஸ் ஹி வாண்ட்ஸ் டு ஹீல் யூ தேர். அந்த ஏரியால பெரிய ஒரு விடுதலைய, ஹீலிங்க, பயங்கரமான உள்ளான காயங்கள் எல்லாம் ஆற்றி உங்களை அப்படியே உள்ளிருந்து சந்தோஷம் பொங்கி வர, இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓட, எல்லா தடுப்புகளும் மாறணும்னு சொல்லி ஆவியானவர் தீவிரமாய் காத்து கொண்டிருக்கிறார் அந்த பிளேஸ்ல. சோ வென் யூ கிவ் பிளேஸ், அந்த இடத்துல நீங்க இடம் கொடுக்கும் போது, அதை குறித்து அவர்கிட்ட பேச சங்கோஜப்படாம பேச ஆரம்பிக்கும் போது, ரொம்ப கம்ஃபர்டபுளா அவருக்கு விட்டு கொடுக்கும் போது, பயங்கரமான ஹீலிங். இப்போ ரிலேஷன்ஷிப்ல அப்படி பிரேக் த்ரூஸ் நம்ம பார்த்திருக்கோங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாத்தி மாத்தி மன்னிச்சு, மாத்தி மாத்தி ஏற்றுக்கொண்டு, அப்படியே புது ரிலேஷன்ஷிப்பா ரெஃப்ரெஷ் ஆனதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு இருக்கிற உறவா இருக்கட்டும், எல்லாத்துலயும். இது இந்த ஏரியா மட்டும் இல்ல. இப்ப பண காரியத்துல ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேனே, இத செய்யவே கூடாதுன்னு நினைச்சிருப்பீங்க, இதோ கடனே வாங்கக்கூடாது முடிவு பண்ணிருப்பீங்க. சில நேரத்துல அந்த சுச்சுவேஷன் ரொம்ப ரியலா இருக்கு, நீடு அதிகமா இருக்கு, குழந்தைக்கு ஒரு விஷயம் வாங்கி கொடுக்கணும், இல்ல ஃபீஸ் கட்டி ஆகணும், இந்த மாதிரி ஒரு நெருக்கடி, மீதி கடங்காரன்னு கூட பதில் சொல்லலாம், குழந்தைக்கு ஒரு தேவை சந்திக்கப்பட முடியாத ஒரு நிலைமை வரும்போது, ஒருவேளை உங்களுக்கு அந்த இதை ஓவர் கம் பண்ண முடியாம, கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ண முடியாம நீங்க கடன் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே ஐயோ நான் கடன் வாங்கிட்டேன், எனக்கு திரும்ப கடன் மாறவே மாறாது, ஏன்னா திரும்ப திரும்ப நானே என்ன பண்றேன், அந்த தப்ப பண்றேன் எனக்கு அப்படின்னு கில்ட்டி ஆயிராதீங்க. ஓகே. சோ ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் யூ. உங்க வேகத்துக்கு உங்களோடு இருந்து பயணிக்க அவரால முடியும். அவரால முடியாதுன்னு நினைக்காதீங்க. ஓகே. இப்ப சில பேர் நடப்பாங்க பாருங்க, பின்னாடி நம்ம கூட இருக்கிறவங்களால அது அந்த வேகத்துக்கு நடக்க முடியுதானே தெரியாம சில மேல் எல்லாம் நடப்பாங்க, நான் பார்த்திருக்கேன். ஹஸ்பண்ட் சும்மா வேகமா 10 அடி முன்னாடி வந்துட்டு இருப்பாரு, ஒய்ஃப் பின்னாடி பாவம் மெதுவா சாஞ்சி 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 நடந்துட்டு இருப்பாங்க. பிகாஸ் அந்த முன்னாடி போறவங்களுக்கு அவ்வளவு ஒரு நேரம் நேரம் தவறாமை. நான் வந்து கரெக்டா போகணும், ஒரு டைம்னா டைமுக்கு போகணும், டைமுக்கு போகணும்னு சொல்லிட்டு கூட ஒரு மனுஷி நடக்கிறதையே யோசிக்காம அவங்க பாட்டுக்கு பாவம் போயிட்டே இருப்பாங்க கூட வராங்க. அப்படி கிடையாது. நம்ம மணவாளன், நித்திய மணவாளன் எப்படிப்பட்டவர், நம்முடைய வேகத்துக்கு நம்மளோட கூட இருந்து நம்மளோட இது புரியுதா? நான் சொன்ன எக்ஸாம்பிள் யாருக்காச்சும் அப்படி நடந்திருக்கா? யாருக்காச்சும் அது நடந்திருக்கு? எனக்கு நடந்திருக்குங்க. ஏன்னா நான் வந்து ஒல்லியா இருக்கும்போது கொஞ்சம் வேகமா நடந்துட்டு இருந்தேன். இப்ப கொஞ்சம் இதாகும் போது என்னால கொஞ்சம் ஸ்லோவா தான் நடக்கிறேன். அப்போ என்னை மீறி நடக்கும்போது ஐ வாண்ட் சம்படி வித் மீ. பட் ஏன்னா எல்லாரும் வேகமா முன்னாடி நடக்கிறாங்களோ, எனக்கு முடியலையே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணும்போது, எனக்குள்ள ஆண்டவர் பேசுவாரு, ஐ எம் வித் யூ, ஐ எம் கிவிங் கம்பெனி, டோன்ட் வரி, டேக் யூர் ஓன் டைம். எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஆறுதல் சொல்லுவாரு. நிறைய உமனுக்கு அந்த இது இருக்குன்னு நினைக்கிறேன். சோ நித்திய மனவாள் என்னன்னா, நீங்க எந்த ஏரியால ஸ்ட்ரகிள் பண்ணாலும் நீங்க தனியா இல்ல. மேபி பீப்புள் ஆர் இன் யோர் பெஸ்ட், உங்க வாழ்க்கையோட பெஸ்ட் பகுதியில ஜனங்கள் இருக்கலாம். ஆனா உங்களோட ஒஸ்ட் ஆஃப் ஒஸ்ட் நீங்க நினைக்கிற இடத்துல ஆவியானவர் இருந்து நமக்கு உதவி செய்ய ரெடியா இருக்கிறாரு, சந்தோஷமா இருக்கிறாரு, கம்ஃபர்டபுளா இருக்காரு. கண்ணை மூடிக்கிட்டு இல்ல. ஓகே. கண்ணை மூடிக்கிட்டு இல்ல, இப்படி கண்ணை மூடிக்கிட்டு ஐயோ இதை மட்டும் நான் பார்க்க மாட்டேன், இதை மட்டும் நான் உனக்கு எத்தனை முறை உனக்கு சொல்றது, நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, நம்ம குழந்தைங்க கிட்ட அப்படி சொல்லவே மாட்டார். எத்தனை முறை உனக்கு சொல்றது, நம்ம எவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவோம் சொல்லுவோம் தானே? யாரும் அப்படி சொல்றீங்க? எத்தனை முறை சொல்றது, எத்தனை முறை சொல்றது, நம்ம பிள்ளைங்க கிட்ட சொல்லுவோம், ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவோம், இல்ல ஒய்ஃப் கிட்ட சொல்லுவோம், உரிமைப்பட்ட உறவு கிட்ட சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் அந்த மாதிரி வார்த்தை யூஸே பண்ண மாட்டார். நீங்க பைபிள்ல பாத்துருக்கீங்களா, உனக்கு எத்தனை முறை நான் சொல்றதுன்னு நியூ டெஸ்டமெண்ட்ல ஜீசஸ் நடத்த ஆரம்பிச்சது புது ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா
அவ்வளவு சொதப்புனவங்க கிட்டயும் அந்த மாதிரி சலிச்சு கொண்டதே கிடையாது. அவர்களுக்கும் அவங்க முன்னாடி போய் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்து அவங்களுக்கு சர்வ் பண்ணி அவங்களை கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சுட்டு தான் ஒரு விஷயத்த பேசவே ஆரம்பிப்பார் நம்ம ஆண்டவர். சோ இவ்வளோ திரளான சாட்சிகள் நமக்கு அப்படியே கொட்டி கிடக்க, எது நம்மள கில்ட்டுக்குள்ள தள்ளுது, எந்த விஷயம் உங்களை ஏன் உங்களை ட்ராப் பண்ணுது, நீங்க செய்யற இங்கொன்னு அங்கொன்னுமாய் செய்கிற சில முடிவுகளையும் தவறுகளையும் வச்சு நீங்களே தப்புன்னு எது நினைக்க வைக்குது? ஏன்னா தேவனுடைய சுபாவத்தை பத்தின குறைந்த வெளிப்பாடுதான். அதனால தான் ரிப்பீட்டடா 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 போர் அடிச்சாலும் பரவாயில்ல, ரிப்பீட் மோடுனாலும் நீங்க நினைச்சாலும் பரவாயில்ல, நல்லவர் நல்லவர் அன்பானவர் 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 நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஏன்னா அந்த வெளிப்பாடு ஒன்றே நம்மளை தொடர்ந்து முன்னேற விடும். இல்ல ஆண்டவர், ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரு, எனக்கு கிரியை செய்கிறாரு, எனக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, என்ன பெட்டர் ஆக்கிட்டு இருக்காரு. ஐ எம் கோஆபரேட்டிங் வித் ஹிம், ஹி இஸ் டூயிங் திங்ஸ். எனக்காக அவர் செய்து கொண்டிருக்கிறார், என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார், என்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் அவர் பொறுப்பெடுத்திருக்கிறார். நீங்க அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து முன்னேறவே முடியும். எஸ்டாப்ளிஷ், எது மேல எஸ்டாப்ளிஷ் ஆகுறீங்களோ இல்லையோ, தேவன் அன்பானவர், அவர் நல்லவர். அவரிடத்துல ஒரு எல்லளவேனும் இருள் கிடையாது, தீங்கு அவரிடத்துல இருந்து கிடையாது. ஹி இஸ் நாட் த சோர்ஸ் ஆஃப் ஈவில். அப்படிங்கிறத கண்மூடித்தனமா நீங்க நம்புகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த சத்தியம் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு ஏதாவது புதிய சத்தியத்தை கேட்கலாம் என்று வந்தேன், தேவனுடைய ஆழமான சத்தியம் ஏதாவது கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னா, சில பேர் ஒருவேளை வந்திருந்தீங்கன்னா, யூனோ இந்த எதுல எஸ்டாப்ளிஷ் ஆகணுமோ அதுல எஸ்டாப்ளிஷ் ஆகாம சுத்தி சுத்தி நம்ம பைபிளோட ஆழத்துக்குள்ள போய் அஹ், முங்கி எழுந்து வந்தாலும் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நாம் பார்க்கவே முடியாது. பார்க்கவே முடியாது. அதே ஏரியால கஷ்டப்பட்டுட்டே இருக்கும், அதே ஏரியால நமக்கு ஹெல்ப் தேவை, ஆனா ஹெல்ப் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியாதா இருக்கும். ஓகே, ஆண்டவர் பிரசன்ஸ்ல எப்படி ரிசீவ் பண்றதுன்னு தெரியாம இருக்கும், கில்ட்டி ஆகிக்கிட்டே இருப்போம், அந்த ஷேம்லயே இருப்போம். ஆனா ஆண்டோட ப்ரையாரிட்டி நம்மள அந்த ஷேம்ல இருந்தும் கில்ட்ல இருந்தும் குற்ற மனசாட்சியில இருந்து எல்லாத்துலயும் தூக்குறது தான் ப்ரையாரிட்டி. நம்மள கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி வச்சுட்டு தான் மற்ற விஷயங்கள் நடக்கும். ஓகே, சோ பண விஷயத்துல இருந்து வெளியே வரணும், எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு சிஸ்டர், இது மாதிரி பிரச்சனை இருக்கு, அது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு தேவைகள் இருக்குன்னா, பணத்துக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல உறவு உருவாவதற்கு என்னெல்லாம் உங்க இருதயத்துல நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும். வெளியில ஒண்ணுமே நடக்காத போல இருக்குது சில பேருக்குல்ல, யூ ஃபீல் தட் ஸ்டாக்னேட்டடா ஃபீல் பண்ற, ஒண்ணுமே நடக்கிற மாதிரி தெரியல, ஒண்ணுமே நடக்கிற மாதிரி தெரியலன்னு சில பேர் ஃபீல் பண்றீங்க. மொத்தம் நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா அது அவ்வளோ பெரிய ட்ராப் ஆக்கும், அவ்வளோ பெரிய டிசெப்ஷன் ஆகும். ஏன்னா ஒண்ணுமே நடக்காம ஒண்ணு இருக்கவே முடியாது. நீங்க பாருங்க, சும்மா உட்காந்துருக்கீங்க, ஒண்ணுமே நடக்காமையா இருக்கு உங்களுக்குள்ள, ஹார்ட் பீட் போயிட்டே தானே இருக்கு. ஒண்ணுமே நடக்கலன்னா நீங்க மூச்சு விட்டுருக்க கூடாது, ஹார்ட் பீட் ஆயிருக்க கூடாது, நீங்க பாட்டுக்கு வாயில போடுற பக்கோடாவும் மிக்சர் டீ எதுவுமே டைஜஸ்ட் ஆகக்கூடாது. சில விஷயங்கள்லாம் உங்க சரீரத்துல நடந்து கொண்டு இருக்குது நடக்கக்கூடாது. அப்படி ஒண்ணுமா நடக்காம இருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்துல விசிபிளான காரியங்கள் உங்க கண்ணுல தென்படலைங்கிறதுனால ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு நம்ம சொல்லி மந்திரம் மாதிரி சொல்லி சொல்லி அதுவே ஒரு பெரிய நெகட்டிவிட்டி வால் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். ஏன்னோ எனக்கு தெரியல, ஆனால் என் தேவன் எனக்காக பயங்கரமா காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்ற ஒரு பயங்கரமான வெளிப்பாட்டுக்குள்ள நம்ம வந்தே ஆகணும். ரிசீவ் திஸ் லைட், ரிசீவ் திஸ் லைட். இப்ப எத்தனையோ விஷயங்களை எனக்காக நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஜஸ்ட் பிகாஸ் ஐ டோன்ட் சி, ஐ டோன்ட் ஃபீல், நான் அவசரப்பட்டு நான் என்ன பண்ணக்கூடாது, இப்படி பேசவும் கூடாது, அப்படி நினைக்க வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாதுன்னு சொல்லி அந்த ஒண்ணுமே நடக்கல ஃபீலிங்ல இருந்து என்ன பண்ணணும், வெளியில டீட்டாச் பண்ணி வந்துடும். டிவோர்ஸ் பண்ணுங்க. யாருமே இனிமே என்ன சொல்லக்கூடாது, எனக்கு ஒண்ணுமே நடக்கல, இனிமே சொல்லவே கூடாது, இல்ல என் வாய்ஸ்லயே வந்து உங்களுக்கு கேட்கும். டிவோர்ஸ் தட் வேர்ட், டிவோர்ஸ் தட் வேர்ட். நத்திங் ஹேப்பன் ஃபார் மீ, நத்திங் இஸ் ஹேப்பனிங் ஃபார் மீ. இது சில பேர் இங்கிலீஷ்ல ஸ்டைலா சொல்லுவாங்க, சில பேர் தமிழ்ல சொல்லுவாங்க, அவங்கவுங்க லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க. ஆனா எதுவா இருந்தாலும் அந்த வார்த்தையை நான் டிவோர்ஸ் பண்றேன் ஆண்டவரே, அது என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஏன்னா எதுவுமே நடக்காம இருக்க முடியாது. சிருஷ்டிகர் நமக்குள்ள இருக்கும் பொழுது, அவர் நம்மளை ஆளுகை செய்யும் போது, நம்ம அவருக்கு விட்டு கொடுத்திருக்கும் போது ஒண்ணுமே நடக்காம அவர் என்ன பிக்சர் சாப்பிட்டு உட்காந்துக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? சில பேர் பாத்திருக்கீங்களா, மிக்சர்னே இருக்கு அவங்க பேர். ஏன்னா தே டோன்ட் டூ எனிதிங், ஜஸ்ட் ஈட் மிக்சர் அண்ட் ஹேவ் ஃபன், அவ்வளவுதான். ஆண்டவர் அப்படி கிடையாதுங்க. அவர் எப்படி சொல்றது எனக்கு தெரியல, ஏன்னா இதையே திருப்பி திருப்பி எனக்கு மைண்ட்ல வரதுனால சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இஸ் டூயிங் கிரேட் திங்ஸ். நமக்குள்ள காரியங்கள் பயங்கரமா, நமக்கு கண் மறவா பயங்கரமான விஷயங்கள் நடக்குது, பயங்கரமான விஷயங்கள் நடக்குது. இப்போ ஒரு பொண்ணு கரு விடுற போது கர்ப்பத்துல
வெளியில பாக்குறதுக்கு ஒண்ணுமே ஸ்கின் மூடி இருக்கு, ஒண்ணுமே நடக்காத மாதிரி தான் இருக்கு. 5 மாசம் வரைக்கும் கூட அது கன்சீவ் ஆயிருக்கா ஆகலையான்னு கூட அந்த பொண்ணை பார்த்தா தெரியல. இல்ல அப்படியே இருக்குது. அதுக்குன்னு நீங்க வந்து ஆனா வந்து கிரியேஷனை நம்ம நம்புறோம். 10 மாசம் 5 மாசம் தாண்டி தான் வயிறு தள்ளும், அதுக்கப்புறம் தான் மூவ்மெண்ட் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவா நம்ம பேசுறோம் பாருங்க. ஏன் பிசிக்கல் ரியாலிட்டி எல்லாம் ரொம்ப தெளிவா பேசுறோம். 9 மாசம் அது முடிய நேரம் தான் வந்து குழந்தை பிறக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவா பேசுவோம். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க பெரியவங்க இன்னும் தெளிவாவே அதை பத்தி எல்லாம் சொல்லுவீங்க. ஆனா ஆவிக்குரிய காரியத்திலையும் நமக்குள்ள ஆவியானவர் இருந்துகிட்டு ஒண்ணுமே நடக்கல அப்படி இருக்குமாங்க? சொல்லுங்க. பரிசுத்த வித்து நமக்குள்ள ஆண்டவர் அப்படியே கன்சீவ் பண்ணிட்டாரு. நம்ம பரிசுத்த வித்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறோம்னு தெளிவாய் சத்தியம் சொல்லுகிறது. அப்ப எப்படி நமக்கு ஒண்ணுமே நடக்கலன்னு நமக்கு எது கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்குது? ஏன் ஐ கம் அகேன்ஸ்ட் ஆல் தட் நெகட்டிவ் தாட்ஸ் லார்ட். அது எல்லாத்தையும் ஆண்டவர் வேரோட பிடுங்கி எறிகிறேன். அந்த அன்பிலீஃபோட ரூட் அப்படியே ஒருத்தருக்குள்ள இருந்து வெளியேறுவதாக. எது ஏரியாலாம் ஒண்ணுமே மாற்றமில்லாத போல எனக்கு தோன்றுகிறதோ அது எல்லாம் மாயை, அதெல்லாம் பிரம்ம, அதெல்லாம் இல்யூஷன். எனக்காக காரியங்களை பயங்கரமா ஆண்டவர் செஞ்சுட்டு தான் இருக்காரு. திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். எனக்காக இது கொண்டதுனால தான் இன்னைக்கு நம்ம சாப்பிடுறோம் இல்ல. யோசிச்சு பாருங்க. இப்ப பினான்ஸ் ஏரியால நமக்கு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நேரத்துல நம்ம பினான்ஸ்ல கஷ்டப்பட்டிருப்போம், ஆனா அதை ஆண்டவர் செய்திருப்பா. ஒரு ஒரு நேரத்துல பார்த்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டையா இருந்திருக்கும், அதை நீங்க நல்லா சமாதானம் ஆகி ஒண்ணா உட்காந்துருப்பீங்க. இப்ப வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம், அதை நினைச்சு ஒண்ணுமே நடக்கல நம்ம நினைப்போம். நான் நினைச்சது நடக்கல. யூ யூ மிஸ்ஸிங் சம்திங், அப்படி ஒண்ணுமே நடக்காம இருக்க முடியாது. முன்னாடி ஒண்ணுமே நடக்காதன்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாம் சூப்பரா ஓவர் கம் பண்ணி இப்ப எல்லாம் நடந்து ஜாலியா உட்காந்து ஜம்முன்னு இருக்கிறீங்க, ஒரு வீட்டுல இருக்கிறீங்க, உங்க தேவைகள் சந்திக்கப்பட்டு இருக்கிறது, கடன்களை அடைத்திருக்கிறீங்க, எவ்வளவு விஷயங்கள் நடந்து இருக்கிறது. பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை பார்த்துட்டு வர்றீங்க. எவ்வளவு விஷயங்கள் ஒருத்தருக்கும் வித்தியாசமா நடக்கும் போது நீங்க வச்ச அடுத்த கோல் நடக்கலைங்கிறதுக்காக ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிறது நம்ம எடுக்கக்கூடாது. அது பிசாசுடைய பெரிய வஞ்சனையான ஒரு வார்த்தை. வஞ்சனா அப்படி ஒரு டிசெப்ஷன். ஆவிக்குரியவர்களை வஞ்சிக்கிறதுக்கு வேற எதுவும் என்ன பண்ண மாட்டான். இதோ நான் சாத்தான் வந்து இருக்கிறேன், உங்களை எல்லாம் வஞ்சிக்க போகிறேன்னு வந்து அறிவிப்பெல்லாம் கொடுக்க மாட்டான். இந்த மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள், மொத்தவங்க கேட்கிற கேள்விங்க, என்னப்பா நான் விசேஷமா குழந்தை ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கல்யாணம் ஆயிருக்குது, ஒரு 3 மாசம் ஆகுது 4 மாசம் ஆகுதுன்னா எதனா விசேஷமா அப்படின்னு அவங்க வந்து கேட்டு ட்ரிகர் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ ஒண்ணுமே நடக்காத மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துடும். அப்பதான் 6 மாசம் ஆயிருக்கும். அவங்க லைஃப் பத்தி புரிஞ்சிக்கவே அவ்வளவு டைம் இருக்காது. அதுக்குள்ள ஏதாவது விசேஷமான்னு கேட்டு கேட்டு ஒண்ணுமே நடக்கலன்ற ஃபீல அந்த புது தம்பதியருக்கும் கொடுத்துரும். ஏன் சோ அதனால வெளியில இருந்து வருகிற நபர்களுடைய வார்த்தையோ இல்ல மத்தவங்க முன்னேறி செல்றாங்க, என்ன என் கூட தான் லைஃப தொடங்குனாங்க, என் வயசு தான் அவங்களுக்கு, அவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டாங்க, பேர பிள்ளைய பார்த்துட்டாங்க, வீடு கட்டி பார்த்துட்டாங்க, ஆனா அவங்க கிடையாது நமக்கு அளவுகோல். ஓகே, அவங்க கிடையாது நமக்கு அளவுகோல். உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஆசீர்வாதமான பாதையாண்டவர் வச்சிருக்கிறாரு, சூப்பரா உங்களை கொண்டு போகிறாரு. அதுல மட்டும் அப்படியே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல ஃபோக்கஸ்டா இருங்க. டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட் பை அதர்ஸ். டோன்ட் கெட் அவங்களுக்கு நீங்க வெளி பார்க்க கிடைக்கிற அந்த அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க போய் அவங்க கிட்ட அவங்களுக்கு ஒண்ணுமே பிரச்சனை நீங்க நினைச்சிட்டு சும்மா அவங்க ஒரு நாளைக்கு தனியா அவங்க கூட உட்காரும் போது என்னங்க எப்படிங்க இருக்கிறீங்கன்னா, ஆமா இதெல்லாம் இருக்குதான், ஆனாலும் என்ன பண்ண ஒண்ணுமே நடக்கலன்னு அவங்களும் ஒண்ணு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? சோ ரெவலேஷன் இல்லாதவர்கள் எல்லாருமே ஆண்டவருடைய சுபாவம், அவர் அன்போட ஆழத்தோட அகலத்தோட அந்த மெடிடேஷன், அந்த ஒளி இல்லாதவர்கள் ஏதாவது ஒரு ஸ்டேட்ல ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லிட்டு இருப்பாங்கங்க. சோ அதனால நமக்கு அது வேணாம். ஏசப்பா என் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஏதோ சூப்பரா பயங்கரமா ஆசமா நடந்துட்டு இருக்காண்டவரே அப்படின்னு நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் அறிக்கை செய்கிறேன், விஷுவலைஸ் பண்றேன். ஒண்ணுமே நடக்கல நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நான் எல்லாம் வாபஸ் வாங்குகிறேன். ஐ ரிசீவ் மை வேர்ட்ஸ். அதை வந்து நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், அது தப்பு, ஐ கேன்சல் இட், நான் வந்து தெரியாம ஏதோ அப்படி சொல்லிட்டேன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் அதை அப்படியே கன்ஃபஸ் பண்ணி விட்டுருங்க. டிவோர்ஸ் தட் வேர்ட் ஃப்ரம் யுவர் மைண்ட். ஸோ எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் ஃபார் மை குட். சகலமும் நன்மைக்கு நேராக நடந்து கொண்டு இருக்கிறது. சகலமும் நன்மைக்கு நேராக ஏதோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கிறது. இதுதான் நம்மளுடைய தியானமா இருக்கணும், வாயின் வார்த்தையா இருக்கணும். யார்கிட்ட சொல்லும் போது கூட ஒண்ணுமே நடக்காத விஷயத்த பத்தி யாராவது வந்து விசாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறீங்களா, பையனுக்கு மாப்பிள்ளை பாக்குறீங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, ஆமா ஆமா ஆண்டவர் பெஸ்டா என்ன பண்றாரு, எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு இருக்காரு, ஒழுங்கு பண்ணிட்டு இருக்காரு, சீக்கிரமா நல்ல செய்தியை சொல்லுவேன்னு சொல்லுங்க. என்ன பண்றது, பாத்துக்கிட்டே இருக்கும், ஒன்னும் அமைஞ்ச மாதிரி இல்ல. இந்த மாதிரி பதிலை சொல்லக்கூடாது.
ஏன் நம்ம மத்தவங்க சொல்லலாம், அறியாமையில இருக்கிறவங்க அதை ஒரு ரோட்டோ பதிலா வச்சிருப்பாங்க. ஆண்டருக்குள்ள இப்ப அந்த வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டு இருக்கிற நமக்கு அப்படிப்பட்ட பதில்கள் வர வேணாம். ஆவியானவர் இனிமே பாருங்க, உங்களை மீறியே நீங்க அதை சொல்ல வருவீங்க. யாராவது எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, ஏதோ இருக்கேங்க, இந்த வலிதான் அப்படி இருக்கு, இந்த கஷ்டம் கொஞ்சம் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. நல்லா இருக்கிறேன், ஆண்டவர் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு, சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. போய் சொல்றோமா? கிடையாது. ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல நடந்து முடிஞ்ச விஷயத்தை பேசுகிறோம். பொய்யா கிடையாது, பொய்யா கிடையாது, நம்ம ஃபேக் பண்றோமா? கிடையாது. ஏன்னா நம்ம நம்புகிற சத்தியம் அப்படி. ஸோ அதனால நான் நல்லா இருக்கிறேன், நல்லா போயிட்டு இருக்குது, பெரிய காரியங்களை கடவுள்கிட்ட எதிர்பார்க்கிறேன்னு தைரியமாய் வாயை திறந்து சொல்லுங்க. சங்கோஜப்படாதீங்க. யாராவது கேட்கும் போது நம்ம அப்படி சொன்னாதான் அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்கன்றதுக்காக சில நேரத்துல சொல்ல வேண்டியதா இருக்கு இல்லையா? நல்லா இருக்கிறேன்னு, ஐயோ அவங்க நல்லா இருக்கிறாங்களாமே அப்படின்னு சொல்லி எதிரில் இருக்கிறவங்க இருதயம் ஒரு மாதிரி பலவீனப்பட்டு போகுது நிறைய நேரத்துல. ஆனாலும் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. எது சொல்லணுமோ அதை சொல்லிட்டு நீங்க அவங்க கிட்ட இருந்து வந்துடலாம். ஓகே. ஸோ டீப்பா நிறைய விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நம்மளோட ஆவியானவர் என் கூட நம்ம ஒருத்தர் கூடயும் ஆண்டவர் பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால இது என்ன சொல்ல மாட்டீங்க இதுக்கு மேல? ஒண்ணுமே நடக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டீங்க. ஒரு சபதம் எடுத்துருங்க. இதுக்கு மேல நான் அப்படி சொல்லவே மாட்டேன், ஒண்ணுமே நடக்கல சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருபைகளை அப்படியே ரிலீஸ் பண்றார். ரைட் நவ் வில் பிரே. ரீதாரா மஷக்கர வேதர மௌஷத லாஹா தேரை மேலதார தாக்கர பௌஷதர வேரதர மௌக்கர வேதர மௌஷதலமா. தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உங்களை போல எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை ஆண்டவரே. உங்களை போல எங்களை நடத்த, ஆலோசனை கொடுக்க, எங்களோட ஆண்டவரே சம்பாஷிக்க யாராலையும் முடியாதுப்பா. யூ ஆர் த பெஸ்ட் லார்ட். உங்க சத்தத்தை நாங்க கேட்கும் போது எங்க மனசு அப்படி ஒரு பீஸ்ல செட்டில் ஆகுறத நாங்க ஃபீல் பண்றோம். நாங்க ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்றோம். உங்க சமாதானம் நம்ம ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நிரப்பி விட்டதற்காக உமக்கு நன்றி. நிரப்பி விட்டதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அவங்களுக்குள்ள அந்த வெளிச்சம் இன்னும் அதிகமாய் பிரகாசிக்க போகிறதுக்காக நன்றி. வர வர விருத்தி அடைகிற ஒரு அனுபவத்துக்குள்ள ஒவ்வொருவரும் வர போகிறதுக்காக நன்றி. பினான்சியல் பிரேக் த்ரூஸ் நான் பேசுகிறேன். பினான்சியல் பிரேக் த்ரூஸ் ஸ்பெசிபிக்கா. எஸ் லார்ட். 7 மடங்கு பிசாசு ஒரு வேலை 1 மடங்கு உங்களிடத்தில் எடுத்திருந்தால் 7 மடங்கு அவனே திரும்ப கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன் ஆண்டவர் கொடுப்பாருன்னு இல்ல, வசனத்துல இல்ல, அவனே கொடுக்கணும்னு தான் போட்டிருக்கு. சோ அதனால யூ வில் ரிசீவ். இதெல்லாம் நீங்க எழுந்துட்டீங்கன்னு ஒருவேளை பண காரியத்திலயும் எதுல நீங்க எழுந்துட்டீங்கன்னு ஃபீல் பண்றீங்களோ இதெல்லாம் தானாவே ரெக்கம்பன்ஸ் ஆயிடும். இது புரியுதுங்களா? ரெக்கம்பன்ஸ்னா தானா வந்து சேர்ந்துரும். தேவையானதுக்கும் அதிகமான மடங்கு வந்துரும். நீங்க இழந்ததை காட்டிலும் எத்தனையோ மடங்கு வந்துரும். ஆண்டவர் நம்மளோட பேசுறார். அதனால whatever you have lost, don't worry about that. அது பணமா இருக்கட்டும், உறவுலையா இருக்கட்டும், எந்த விஷயத்துல ஐயோ இதெல்லாம் நான் இழந்துட்டேன், ரெப்புடேஷனா இருக்கட்டும், யூனோ your reputation is very safe in God's hands. உங்களுடைய நன்மதிப்பு என்பது தேவனுக்கு நன்மதிப்பு, அவருடைய நன்மதிப்பு. நீங்க ஐயோ என்ன இப்படி நினைச்சிட்டாங்க, ஐயோ என் பேர் இப்படி ஆயிடுச்சு, நான் நடந்துக்கிறதுனால இப்படி ஆயிடுச்சு அப்படிலாம் நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, God says your reputation is mine. என்னுடைய நன்மதிப்பு, உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை என்னை அப்படின்னு சொல்றாரு. நம்மளையும் அவரையும் ஒன்னா சேர்த்து சொல்றாரு. சோ அதனால ஃபீல் வெரி சேஃப். நீங்க ரொம்ப உங்க பேர் பத்திரமா தான் இருக்கு. உங்களை குறித்து எல்லாரும் நன்மையான காரியங்களை தான் பேசுகிறார்கள். உங்களை குறித்த நன்மதிப்பு பெருகுகிறது. உங்க ஜனங்கள் மத்தியில பெருகுது. சோ பி சேஃப், பி சேஃப், பி சேஃப். அது ஃபீல் பண்ணுங்க, அந்த சேஃப்டியை ஃபீல் பண்ணுங்க. அப்பா உமக்கு நன்றி. ஒருத்தரோட நீங்க பேசுகிறதுக்காக நன்றி, ஒருத்தரையும் ஹீல் பண்ணதுக்காக நன்றி, ஆலோசனை கொடுத்ததுக்காக நன்றி. கனெக்ட் ஆன ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. எஸ் லார்ட். இதை ரெப்ரசன்ட் பண்ணி இப்ப ஜாயின் பண்ணிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், அவங்க லவ்ட் ஒன்ஸையும், அவங்க யாருக்கெல்லாம் பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் நீங்க அப்படியே நீங்க பொறுப்பெடுத்து விட்டதுக்காக நன்றி. இவங்க யாருக்காகலாம் பிலீவ் பண்ணி இங்க ரெப்ரசன்ட் பண்றாங்களோ அவர்களுக்கு எல்லாமும் அந்த டெலிவரன்ஸை நாங்கள் பேசுகிறோம், வெளிச்சத்தை நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் நம்புகிற இந்த வெளிச்சத்துக்குள்ள அவர்கள் வருவார்கள் ஆகன்னு சொல்லி நாங்கள் பேசுகிறோம். தேவன் அன்பானவர் என்ற வெளிப்பாட்டுக்குள்ள ஒவ்வொருவரும், நீ கிருபை பொருந்தினவர் என்ற வெளிப்பாட்டுக்குள்ள ஒவ்வொருவரும் வருவார்களாகன்னு சொல்லி நாங்கள் பேசுகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், வி பிளஸ், வி பிளஸ், வி பிளஸ். எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம். இன் ஜீசஸ் நேம் ஆமென், ஆமென். ஸோ அதனால என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ஓவரா ஃபீல் பண்ணா உடம்புக்கு ஆகாது. அதனால என்ன பண்ணுங்க, நைட்டு அழகா டின்னர் சாப்பிட்டு ஃப்ரீயா தூங்குங்க. பிகாஸ் நமக்காக காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் அந்த சர்வ சேனையோட நமக்காக விஷயங்களை செய்யறாரு. அந்த தைரியத்தோட ஃப்ரீயா பீஸ்ஃபுல்லா இருங்க. ஓகே.